தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுனால தான் நான் அப்படியே கிளம்புறேன். நான் இன்னும் முழுசு திருப்பி வந்து நான் பார்ப்பேன். நான் வரவேற்பு பயங்கரம், கேட்கவே தேவையில்லை, பயங்கரமா இருக்கு. அது கேட்கவே வேண்டாம். அதான் சொன்ன மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் ஜென்ரலாகவே தளபதி படம் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது அந்த படத்தை தாண்டி அது ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு எமோஷன் தான். அதுவும் கடைசி படங்கிறதுனால இன்னும் கூடுதலாக ரொம்ப எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அவர் நடிக்கிறப்ப அந்த டான்ஸ் ஆடுறப்ப பார்க்குறப்ப இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலுமே பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் திரைத்துறைக்கு. அதே சமயம் தலைவர் பொது சேவைக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப அவரோட சிந்தனை எண்ணங்கள் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு தான் அவரோட நினைச்சு வந்திருக்காரு. அதனால ஒரு சோகம் கலந்த ஒரு உண்மையில ஆமா. அப்ப கடைசி அவர் அந்த படம் அந்த பாட்டு தளபதி கச்சேரி பாட்டு நடனம் ஆடுறப்ப உண்மையிலுமே ரொம்ப கண்ணில் தண்ணி தான் வந்து திருப்பியும் அவர் பார்க்க முடியாது அப்படின்னு திரையில பார்க்க முடியாதுங்கிறதுல நினைக்கிறப்ப. அது எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. பட் இருந்தாலும் அந்த கடைசி முறையில ஒரு அதுக்கு மேல திரையில திருப்பி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீரா தான் இருக்கு. அது கிரேட் லாஸ் டு திஸ் ஃபிலிம். ஒரு திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு மாதிரி அவரை நம்பி திரைத்துறையை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தாங்க, எத்தனை குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சது. அது ஒரு பெரிய இழப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா திரைத்துறை நிறைய சவால்களை சந்திச்சிருக்கு. இது மட்டும் நிறைய படங்கள் இப்போ தியேட்டரில் மக்கள் படம் பார்க்க வர்றது கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி திரையரங்குகள் அதெல்லாம் எல்லாருமே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு மாதிரி ஒரு க்ரௌட் புல்லர் யாருமே கிடையாது இந்திய திரை உலகத்திலேயே. திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அவரோட. இல்ல, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே நான் போக வேண்டிய சூழல். ஆமா, அதான் நான் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாச்சும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எமோஷன் நானும் ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் கொஞ்சமாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சும் பார்க்கணும்னு தான் வந்தேன். திருப்பி அந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு நான் படம் பார்ப்பேன். நான் தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.